முதலமைச்சர் சுற்றுப்பயணம் ஃப்ளாப். அதேபோல் கனிமொழி போட்டிருக்காங்க. கனிமொழி அவர்களை வந்து தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற சுற்றுப்பயணம் போட்டிருக்காங்க, அதுவும் ஃப்ளாப். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சருடைய சுற்றுப்பயணம் ஃப்ளாப். ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய எதிர்ப்பு அலைகள் தீவிரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பாஞ்சிருக்கு, தொடர்ந்து இருக்கு. இப்போ கூடுதலாக தேர்தலை எதிர்நோக்கி அதிகப்படியான ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய வெறுப்பு உணர்வு, ஆன்டி இன்கம்பரன்ஸ் அந்த ஆட்சி மேலே இருக்கு. அதோடு மட்டும் இல்லை, அவர் சொல்கிற வாக்குறுதி எல்லாமே ஃப்ளாப். அவரே தனக்கு தானே சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாரு முதலமைச்சர். ப்ளூ பிரிண்ட் முதலமைச்சர் என்றாரு. ப்ளூ பிரிண்டா ரெட்டு பிரிண்டான்னு தெரியல. நீங்கள் பார்க்கலாம், தொழில்துறை மாநாட்டில் கொடுத்துருக்காரு, ப்ளூ பிரிண்ட் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு ஒரு இதில், ஒரு மீட்டிங்கில். அது மட்டும் இல்லை, 5 ஆண்டு ஆட்சி 50 ஆண்டு வளர்ச்சின்றாரு. எங்கே 50 ஆண்டு வளர்ச்சி? எதில் வளர்ச்சி கண்டிருக்கு இந்த மாநிலம்? கஞ்சாவில் வளர்ச்சி கண்டிருக்கு, சாராயத்தில் வளர்ச்சி கண்டிருக்கு, சட்டம் ஒழுங்கில் வளர்ச்சி கண்டிருக்கு, ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய இந்த போக்சாவில் வளர்ச்சி கண்டிருக்கு, பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இடையூறு சூழ்நிலை, சட்டம் ஒழுங்கு முற்றிலும் பாதிக்கப்பட்ட மாநிலமாக்கியிருக்காரு முதலமைச்சர். 50 ஆண்டு வளர்ச்சின்னா ஒரு 500 ஆண்டுக்கு வளர்ச்சி அவங்க குடும்பம் ஆயிருக்கு. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை, புரியல, அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. இந்த எஃபெக்ட்லாம் எங்கள் கூட்டணி வந்து தேனும் பாலும் கலந்த கூட்டணி. என்டிஏ கூட்டணி, தேசிய முற்போக்கு கூட்டணி வந்து பாலும் தேனும் கலந்த கூட்டணி. என்டிஏ கூட்டணி எல்லாமே ஒத்த கருத்தோடு இருக்கும். இன்னைக்கு பாரு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அவங்கவுங்க பார்ட்டுக்கு ஆளோட வந்து அந்த கூட்டத்தை நிறைவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் மிக வலிமை சேர்த்துட்டு போனாங்க. பட் அந்த கூட்டணியில் இன்னைய வரலும் குழப்பம், காங்கிரஸுக்கும் அவருக்கும் குழப்பம், அன்பிற்கினிய நம்ம விடுதலை சிறுத்தை தலைவருக்கும் அவருக்கும் குழப்பம். கம்யூனிஸ்டுக்கு நார்மல் அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க, புரியல, கம்யூனிஸ்டுக்கு நார்மல் அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. அதே போல் இது முஸ்லீம் லீக் வந்து அதே போல் அவங்களோட தான், எப்படியா இருந்தாலும் அவங்களோட தான் போயிடுவாங்க, அந்த சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த குழப்பத்தின் அடிப்படையில், இந்த ஆன்டி இன்கம்பரன்ஸ் அடிப்படையில், ஒட்டுமொத்த மாநில மக்களுடைய கடுமையான வெறுப்பு அடிப்படையில் ஏதாவது போட்டு நம்ம மீண்டும் அந்த ஆட்சி கட்டில் அமர்ந்தலான்னு ஒரு ஐயப்பாட்டில் இருக்காரு, ஒரு மாய கனவுல இருக்காரு, ஒரு காணல் நீரில் இருக்காரு ஸ்டாலின், ஒரு காணல் நீரில் இருக்காரு. அந்த காணல் நீர் பலிக்காது. அதுக்கு தான் இன்னைக்கு 5000 ஃபார் ஹெட் போட்டிருக்காரு வழியே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அந்த 5000 நாளுக்கு நாள் கரைஞ்சு போயிடும். ஒரு ஆட்சியோடைய நிர்வாகம் தான்